படுத்துட்டு இருக்கேன். நல்லா கவனிச்சிங்கன்னா நான் ஃபங்க்ஷன்லாம் வச்சிருக்கவே மாட்டேன். அதில் ஒரு புத்திசாலித்தனம் ஒன்று இருக்குது. பொதுவாக நம்ம எழில் வந்து கொஞ்ச நாள் என்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். பொதுவாக நம்ம அசிஸ்டன்ஸ் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கோம்னா, நல்ல நல்ல அசிஸ்டன்ஸ்லாம் மறந்துடுவோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஜா சாருக்கு வந்து ஒரு கேக் கொடுக்கணும் அப்படின்னும் போது அதில் வழக்கமாக நம்ம எதாவது எழுதுவோம் இல்லையா? அதனால் இசையே புள்ளி புள்ளி புள்ளி, கடலே புள்ளி புள்ளி புள்ளி, பார்த்திபன் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு கேக் ரெடி பண்ணி எடுத்துருவாங்க அப்படின்னு. பிரசாத் ஸ்டுடியோவில் அவருடைய டோர் வந்து 2 டோர் இருக்கும். இந்த டோரை திறந்துட்டு உள்ளே போகணும். இந்த டோரை திறக்கும் போது அது கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு நான் திறந்து பார்த்தேன். பார்த்தா இசையே பூ இல்லி புள்ளி அப்படி இருக்கு. எனக்கு கெட்ட வார்த்தையில் திட்டு கோவம் வந்துருச்சு. யோ இல்லையா, அது இசையே புள்ளி புள்ளி புள்ளின்னா புள்ளி புள்ளி வச்சு இல்லை சார், நீங்கள் எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக தானே எதையாவது யோசிப்பீங்க, அதனால நீங்கள் அப்படி தான் சொல்லியிருப்பீங்கன்னு நினச்சி நான் எழுதிட்டு வந்தேன் சார்.